வெல்கம் டு ஃபேஸ் மாஸ் தர்க்கம். யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, அதிமுக இந்த வாட்டி எதிர்க்கட்சியாக வருமா வராதான்றது தான் இப்போ மிகப்பெரிய கேள்விக்குறியாகவே இருக்குது. ஏன்னா விஜய் எதிர்க்கட்சியாக வருவார்ன்ற மாதிரி எதிர்பார்ப்பு இருக்குது. இதுக்கு முக்கியமான காரணம் சசிகலா தான். சசிகலா நிறைய இடங்களில் வாக்கள் பிரிச்சிருக்காங்க. ஒரு 71 இடங்களில் அதிமுக வாக்கள் பிரிச்சிருக்காங்க. அப்போ ஒரு தனி நபராக பார்த்திங்கன்னா எந்த ஒரு கூட்டணியும் வைக்காமல் விஜய் எதிர்க்கட்சியாக வந்திருக்கான்னு சொல்லிட்டு ஒரு பெருமையும் இருக்குது. ஆளுங்கட்சியாக வர்றதுக்கான வாய்ப்புகள் குறைவு. ஆனால் கருத்து கணிப்பு பார்த்திங்கன்னா எல்லாமே திமுகவுக்கு ஒரு சாதகமான நிலை தான் இருக்குன்ற மாதிரி நம்ம பார்த்துருப்போம். அதே மாதிரி அதிமுகவோட பொதுச் செயலாளர் மாற்ற போகிறாங்க, டெல்லி முடி எடுத்துட்டாங்கன்ற மாதிரி ஸ்டாலினே சொல்லியிருந்தார். பேப்பர்லாம் வந்துருந்துச்சு. ஸோ இதுக்கு காரணமே இந்த தேர்தல் ஒருவேளை ஜெயிச்சிட்டாங்க, எதிர்க்கட்சியாக கூட வந்துட்டாங்க அதிமுகன்றா ஒன்றும் பிரச்சனையே கிடையாது, திருப்பியும் எடப்பாடியாக தொடருவார். எதிர்க்கட்சியாக கூட வர முடியலன்ற பட்சத்தில் அதிமுகவோட தலைமை சரியில்லைன்ற மாதிரி பார்த்திங்கன்னா எல்லாருமே போர்க்கொடி தூக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதுக்கு முக்கியமான ஒரு விஷயம், இரண்டாம் கட்ட தலைவர்கள், சீனியர் எம்ஜிஆர் காலத்து ஆட்கள் பார்த்திங்கன்னா இந்த போர்க்கொடி ஆழமாக தூக்குவாங்க. அது மூலமாக சசிகலா பார்த்திங்கன்னா மீண்டும் அதிமுகவோட பொதுச் செயலாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. புது நபர்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. அப்படி புது நபர்கள் வர மாதிரி இருந்துச்சுன்னா சசிகலாவே எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்கிற மனநிலை போயிடுவார். இப்போ புது நபர்னு சொல்லும்போது வேலுமணியோ சிவி சண்முகம் வரும்போது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். அப்போ எடப்பாடி பழனிசாமியும் பார்த்திங்கன்னா காலி பண்ணி வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவாங்க. ஸோ எப்படி இருந்தாலும் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு புதுசாக ஒரு நபரை பார்த்திங்கன்னா கொண்டு வைக்கிறதுக்கான விருப்பம் இல்லை. அதே மாதிரி சசிகலா வர்றதுக்கான ஒரு அனுமதியும் கொடுக்க மாட்டார். அப்படின்ற பட்சத்தில் டெல்லி எதிர்ப்பாரான்னு கேட்டிங்கன்னா டெல்லி எதிர்க்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதையும் சிக்கல் இருக்குது. ஏகப்பட்ட பேர் மேலே வழக்கு நிலுவையில் இருக்கால. அவங்கெல்லாம் எடப்பாடி பார்த்திங்கன்னா அவருமே டெல்லி அனுசரிச்சுட்டு போகிற சூழ்நிலை தான் உருவாகும். அதே மாதிரி பாஜகவும் பார்த்திங்கன்னா இந்த வாட்டி தேர்தலில் ஜெயிக்குமா கேட்டிங்கன்னா அதுவுமே கடினமான ஒரு சூழ்நிலை. போன வாட்டி ஜெயிச்சிட்டாங்க. இந்த வாட்டி புது கட்சி பார்த்திங்கன்னா என்ட்ரி ஆகிருக்கு, டிவிகே. அப்போ விஜய்க்கு பார்த்திங்கன்னா ஒரு கணிசமான இடங்களில் வாக்களில் சதவீதம் பெறுவார். ஒரு 8லேருந்து 12 இடங்களில் பார்த்திங்கன்னா வெற்றி பெறுன்ற மாதிரி சொன்னாலுமே அது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துமான்னு கேட்டிங்கன்னா தாக்கத்தை ஏற்படுத்தும். வாக்கு சதவீதம் நிறைய இடங்களில் தோற்றமாக தான் தெரியும். வாக்கு சதவீதம் பார்க்கும்போது நியர்பையில் பார்த்திங்கன்னா ஒரு 5%, 6% இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே எல்லா இடங்களையும் பார்த்திங்கன்னா 500 வாக்கு, 300 வாக்கு இந்த மாதிரி வித்தியாசத்தில் தோற்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி தான் தகவல் வெளியாகிட்டுருக்கு. 2031 பார்த்திங்கன்னா விஜய் முதலமைச்சர் ரேஸில் பார்த்திங்கன்னா முன்னிலை வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ குறைவுன்ற மாதிரி சொல்கிறாங்க. குறைவுன்னா பார்த்திங்கன்னா சிஎம்ஏ ஆக முடியாதுன்னு சொல்ல முடியாது. ஸோ வாய்ப்புகள் இருக்குது. 2016 கூட பார்த்திங்கன்னா ஜெயலலிதா திருப்பியும் ஆட்சி அமைக்க முடியாது, கஷ்டம் அப்படின்னு தான் கருத்து கணிப்பெல்லாம் சொன்னாங்க. ஆனால் மீண்டும் பார்த்திங்கன்னா ஜெயலலிதா ஆட்சி வந்துச்சு. அப்போ ஜெயலலிதா சொன்ன விஷயம் என்ன பார்த்திங்கன்னா, ஸோ அன்றைக்கி ஜெயலலிதா கருத்து கணிப்பையே உடைச்சாங்க. ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையும் பார்த்திங்கன்னா ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதாவே சொல்கிறாங்க. இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, விஜய் ஆஸ்திரேலியா போகிறாரு, லண்டன் போகிறன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அவர் முற்றிலும் பார்த்திங்கன்னா அதையும் உடைச்சிட்டார். திருச்செந்தூர் போனார், அதே மாதிரி சீரடிக்கு போனார். பல நடிகர்கள், நடிகைகள், சக நடிகர்கள்லாம் பார்த்திங்கன்னா திமுக ஆதரவான இருந்த சூழ்நிலை. இப்போ விஜய் என்ட்ரி ஒரு எதிர்க்கட்சி தலைவராக அந்த மாதிரி வரும் பட்சத்தில் எல்லாருமே விஜய் பக்கம் சரண்டர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆளுங்கட்சியாக திமுக இருந்தாலுமே இங்கிட்டும் பார்த்திங்கன்னா துண்டு போட்டு வச்சுக்கிறது. ஆனால் சோஷியல் மீடியாலாம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா எல்லாருமே ஒரு ஸ்டேட்டஸ் போடுற விஷயம், விஜய் என்ற நான், அதாவது முதலமைச்சராக பதவி ஏற்றுக்கிற மாதிரி பார்த்திங்கன்னா எல்லா வாசகங்களுமே இருக்குது. ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக பார்த்திங்கன்னா விஜய் இருக்கிற பார்த்தா ஒரு கணிசமான இடங்களில் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பும் அதிகன்றதாக தெரியுது. ஆனால் அதிமுக தோல்விக்கு சசிகலா. அதே மாதிரி திமுக பலமாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா துளி கூட இல்லை. திமுக பார்த்திங்கன்னா இந்த தேர்தல் மிகப்பெரிய லெவலில் தோற்கடிக்கப்படலாம். எப்படின்னா ஒருவேளை பாஜக, அதிமுக, விஜய் கூட்டணி வச்சுருந்தா கன்ஃபார்மாக பார்த்திங்கன்னா திமுக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லாத சூழல போயிடும். ஆனால் விஜய் தனியாகவே நிற்கிறாரு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அதிமுக, பாஜக பார்த்திங்கன்னா கூட்டணி வச்சு நிற்கிறாங்க. ஸோ இதனாலேயே தான் திமுகவுக்கு ஒரு மும்முனை போட்டியிலையும் ஒரு சாதகம் இருக்கதா சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த திரை உலகம் பார்த்திங்கன்னா விஜய்க்கு ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. அதாவது கூட்டணி வைக்காமல் பார்த்திங்கன்னா டேரெக்டாக சிஎம் ஆக முடியாதுன்ற மாதிரி பவன் கல்யாண் அவரை கொண்டு சொல்லியிருக்காரு.
இப்போ ஒருவேளை விஜய் பார்த்திங்கன்னா எதிர்க்கட்சி தலைவராக வர்ற பட்சத்தில் வந்து அந்த விஷயத்த முறியடித்த மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாக்க முடியும். அடுத்து விஜய்க்கு பார்த்திங்கன்னா மிகப்பெரிய இம்பார்ட்டன்ஸ் டெல்லி கொடுக்க ஆரம்பிச்சுருவாங்க. எடப்பாடி பழனிசாமிகிட்ட பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் கை கட்டி நிற்க மாட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி கொடுத்த இம்பார்ட்டன்ஸை பார்த்திங்கன்னா அறவே பார்த்திங்கன்னா நிப்பாட்டிடுவாங்க. எடப்பாடி மேலே நடவடிக்கை எடுக்கவும் தயங்க மாட்டாங்கன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. அதுக்கு பதிலாக பார்த்திங்கன்னா விஜய் கூட பார்த்திங்கன்னா கூட்டணி வைக்கிறதுக்கான முயற்சியும், விஜய்க்கு பார்த்திங்கன்னா சாதகமாக செய்கிறதுக்கான முயற்சி தீவிரமாக இறங்குவான்ற மாதிரி தான் தகவல் இருக்குது. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.